வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாம பார்க்குறது 150வது தேவார பாடல் பெற்ற தலமும், சோழ நாட்டு காவேரி தென்கரையில 33வது தலமும், கோச்சங்கச்சோழன் கட்டிய 70 மாடக் கோவில்கள்ல ஒன்றான, அதாவது ஆடுதுறை தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில இருக்கக்கூடிய திருவைகள் மாடக்கோவில். இது திருஞான சம்பந்தர் 3ஆம் திருமுறையில 18ஆம் பதிகமா பாடியிருக்கிறார். அதுலேயும் அவர் திருவைகள் மாடக்கோவில் தான் கட்டியிருக்கிறார். மாடிப்படி ஏறுற மாதிரியான அமைப்பு. இது வைகல் அப்படிங்கிறது குறு கல், அதாவது ஒரு சின்ன குன்று மாதிரியான அமைப்பில் இந்த கோவில் இருக்கிறதுனால இந்த பெயர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த தலத்தை செண்பகராணியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. செண்பக மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பெயர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இறைவன் பேர் வைகல்நாதர், இறைவி பேர் வைகல் நாயகி, இல்லைனா கோம்பியல் கோதைன்னு தேவாரத்தில் அழைக்கப்படுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 3ஆம் திருமுறையில் 18ஆம் பதிகமாக வர இந்த கோவிலில் இறைவன் நோக்கி சம்பந்தர் மட்டும்தான் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். இதுதாங்க கருவறை உட்பக்கம். இறைவன் பார்த்திங்கன்னா மாடிப்படிக்கு மேலே இருக்கிறார். இவர் வைகல்நாதர், அதாவது திருமாலும் திருமகளும் வழிபட்ட காரணத்தினால இந்த பெயர் வந்ததாக சொல்லப்படுது. மிக முக்கியமாக இந்த ஊரில் மொத்தம் 3 கோவில்கள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா விஸ்வநாதர் கோவில், அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு கோவில் பார்த்திங்கன்னா வைகல்நாதர் கோவில். இந்த வைகல்நாதர் கோவில்ங்கிறது தான் தேவார பாடல் பெற்ற தலம். மற்ற இரு கோவில்களுமே பார்த்திங்கன்னா கோவிலுடைய மற்றொரு பக்கத்தில் இருக்குது. அதாவது ஈசனுடைய முக்கன் மாதிரியான அமைப்பில் இந்த கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இவர் தாங்க வைகல்நாதர். மிக நீண்ட ஒரு ஆவுடையார் அமைப்பும் குறுகிய பானம் கொண்ட அமைப்பில் வைகல்நாதர் இருக்கிறார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா சம்பந்தர் பாடியிருக்காருன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த கோவிலோட தேவார திருமுறையில 10வது பாடலில் வைகல் மாநகர் வடமலை அணைய நன்மாட கோவிலே அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது இந்த கோவில் சம்பந்தர் எப்படி குறிப்பிடுறாருன்னா, மேருமலை, அதாவது கைலை மலையை விட மிக உயரமானது, அதாவது அதை விட இது மிக பெரிதானது, புகழ்பெற்றது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அம்பாள் பார்த்திங்கன்னா மன்னிக்கணும், கோவில் இறைவன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அம்பாள் வடக்கு பக்கமாக, அதாவது ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறாங்க. இவங்கள கோம்பியல் கோதை, அதாவது அவங்களோட இயல் கோம்பு போன்ற அமைப்பில் இருக்குமா, பூங்கோம்பு மாதிரி அமைப்பில் இருக்குமா. இறைவியும் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி தான் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. அதாவது மணக்கோலத்தில் 2 பேர் இருக்கிற மாதிரியான அமைப்பு. இறைவி அதை 4வது பாடல், அதாவது சம்பந்தர் தன்னுடைய 3ஆம் திருமுறையில 18ஆம் பதிகத்தில் 4ஆம் பாடலில் கோம்பியல் கோதைன்னு அழைக்கிறார். ஆனால் கல்வெட்டுகள் ஒரு கல்வெட்டு இருந்ததாக சொல்லப்படுது, ஆனால் இப்போ இல்லை. அதில் மட்டும் வைகல் நாயகி அப்படிங்கிற குறிப்பும் திருக்காமக்கோட்டமுடைய நாச்சியார் அப்படிங்கிற குறிப்புகளும் இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் கல்வெட்டுகள் இப்போதைக்கு ஒன்று கூட அங்கே காணப்படல. சரிங்க, கோவில் இந்த அமைப்பு தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 70 மாடக்கோவில்களை கட்டிய கோச்சங்கச்சோழன் யானை உள்புகாதவாறு இந்த கோவில் அமைத்திருப்பாருங்க தெரியும். அதனால் இந்த கோவில் நுழைவாயிலுக்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா மனிதர்கள் நுழையிற அமைப்பில் தான் இருக்கும், யானைகள் நுழையாத அமைப்பில் தான் அவர் எப்போதுமே கோவில் கட்டுவார். அதே மாதிரி இந்த கோவிலோட விமானம் பார்த்திங்கன்னா ஏகத்தள வெசர விமானம்னு சொல்லுவாங்க. அதாவது ஏகத்தளம் அப்படின்னா ஒரு தளம், ஒரே ஒரு தளம் மட்டும்தான் இருக்கும். வெசரம்னா சற்று உருண்டை போன இல்லை ஸ்கொயரிங் ஷேப்பில் உள்ள கட்டுமானம். இது பார்த்திங்கன்னா மாடிப்படி ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்சு மாடக்கோவில்களே ரொம்ப ஃபைனஸ்ட்டாக, ரொம்ப அழகாக கட்டப்பட்ட கோவிலும், இப்போ இந்த காலகட்டத்தில் நல்லா புனரமைக்கப்படுற ஒரு கோவிலாகவும் இந்த கோவிலை பார்க்கலாம். இது ஏகத்தள விசர விமானமாகவும், அந்த இதில் பார்த்திங்கன்னா ஜெகதி, முப்பட்டை குமுதம், பட்டிகை போன்ற அமைப்பில் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது தட்சிணாமூர்த்திங்க. மேலே ஏறி வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தின் கீழே சற்று சாய்ந்தவாறு பார்த்திங்கன்னா இடதுபுறத்தை பார்த்தவாறு தட்சிணாமூர்த்தி இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழ் பக்கத்தில் கன்னிமூலையில் கணபதி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமகள், பெருமாள், எல்லாருக்குமான சிலைகள். பொதுவாகவே கோச்சங்கச்சோழன் எல்லா கோவில்கள் மாடக்கோவில்கள் கட்டும் போதே ஈஸ்வரனுக்கு ஒரு கோவில் கட்டுகிறார் அப்படின்னாலே அங்கே ஒரு பெருமாள் சிலையை நிறுவுவார். சைவ அந்த வைணவ ஒற்றுமையை தன்னோட மாடக்கோவில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கோச்சங்கச்சோழன் நிரூபித்திருக்கிறார். அதுக்கே அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் போடலாம். இவர் தாங்க வலஞ்சொலி விநாயகர். பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 20 கோவில்கள் மாடக்கோவில் பார்த்துருப்பேன். எல்லா இடத்துலையுமே இந்த வலஞ்சொலி விநாயகரை தான் அவர் கன்னிமூலை கணபதியாக வைக்கிறார். இதுதாங்க கோவிலோட விமானம். அது ஒரு அஸ்திவாரம் மாதிரி போட்டு அதுக்கு மேலே கோவிலை எழுப்பியிருக்கிறார். இதெல்லாம் அந்த காலத்திலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்காருங்கிறது ரொம்ப அதிசயத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது. இன்றைக்கி நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு கோவில் கட்ட முடியாது. இது பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர் கோவில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இது இருக்காங்க, பெருமாள் இருக்காங்க. பொதுவாக பெருமாள் வடிவமைக்கும் போது கொஞ்சம் உயரமான பெருமாளை தான் இங்கே வடிவமைப்பாங்க. இது முருகனுங்க. சக்தி ஆயுதம் ஏந்தியவாறு முருகப்பெருமான் இந்த கோவிலில் காட்சியளிக்கிறார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது பின்புறம். இந்த பின்புறத்தில் பார்த்திங்கன்னா லிங்கோத்பவ சன்னதியோ எதுவுமே இல்லை. ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், இப்போ இல்லாமல் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கல்லையெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, ஏது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரிலங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது இந்த கோவிலெலாம் பார்க்கும்போதே. நம்ம முன்னோர்கள் எந்தளவுக்கு ஒரு புகழ் பெற்றவங்களாம் இருந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது.
இது பெருமாளுங்க. ரொம்ப உயரமான பெருமாள் பார்த்தீங்களா? இந்த மாரி தான் எல்லா கோயிலுமே கச்சனம்னு ஒரு கோவில் இருக்குது. திருவாரூர் மாவட்டத்தில. அந்த கோவில்லயும் பார்த்தீங்கன்னா, பெருமாள் இதே மாரியான அமைப்பு இருப்பார். ஆனா கொஞ்சம் இன்னும் உயரமா இருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா, அலைமகள். அதாவது லட்சுமி தேவி அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்ப அமைக்கப்பட்ட சிலையா கூட இருக்கலாம். ஒரு வேளை வாய்ப்பு இருக்கு. அதேமாரி இந்த கோவிலுடைய அந்த அபிஷேக நீரை வெளியேற்றக்கூடிய கோமுகையும் ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. அதாவது கோவில்ல சொல்லிக்கிற அளவுக்கு கல்வெட்டு செய்திகள் பெருசா இல்ல. அதேமாரி கல்வெட்டு குறிப்புகளும் காணப்படல. அதனால வந்து இந்த கோவில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்த கல்வெட்டு செய்திகள் சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லாம இருந்தது தான் ஒரு வருத்தமான விஷயமே தவிர, மத்தபடி கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டடக்கலையிலயும், அதேமாரி சிற்பக்கலையிலும் ரொம்ப அழகாவே இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியா பராமரிக்கப்படுதுங்கிறது ஒரு கூடுதலான ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து கோவிலுடைய வடக்கு பக்கம். இந்த வடக்கு பக்கத்துலயும் பெரிய அளவுக்கு கோட்டை சிலைகள் காணப்படல. நான் எதிர்பார்த்த பிரம்மன் சிலை, அதேமாரி நெறைய சிலைகள் இருக்கும்னு நெனச்சேன். ஆனா கோட்டை சிற்பங்கள், சிலைகள் ரொம்ப இல்லாம இந்த கோவில் இருக்கிறது, அது பின்னால ஏதாவது படையெடுப்புகள்ல கூட அழிஞ்சிருக்கலாம். அது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் அது மட்டும் இல்ல. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இப்ப ஏறி போனீங்கன்னா, இங்க வந்து சண்டிகேஸ்வரர் இருக்கிறார். அதுவும் இங்க வந்து ரெட்டை சண்டிகேஸ்வரர். பார்த்தாலே தெரியும். ஒரு சண்டிகேஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா, சடைமகுடம் அணிந்தவாறு இருக்கார். ஒரு சண்டிகேஸ்வரர் நார்மலாவே இருக்கிறார். இப்படி ஒரு டிஃப்ரென்ஸோட நெறையா பார்க்க முடியுது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, மாடிப்படி ஏறி போனீங்க அப்படின்னா, இந்த பக்கம் வந்து அபிஷேக நீரை வெளியேற்றக்கூடிய கோமுகை. அதையும் பாருங்க, அந்த அபிஷேக நீரை வெளியேற்றக்கூடிய கோமுகைன்னு தனியா ஒரு துவாரம் அமைத்து, அது கீழ வெளியேறுறதுல வந்து 2 அமைப்பா வச்சிருக்காங்க. மேல வெளியேறதுக்கும் ஒரு அமைப்பு வச்சுட்டு, அதேமாரி அந்த தண்ணி கீழ விழுது பார்த்தீங்களா, அதுக்கும் ஒரு துவாரம் மாரி அமைச்சு, அப்படியே அந்த புல்லுல வந்து போற மாரி. அதனால வந்து தண்ணி பெருசா தேங்காது. அது எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த துவாரம் வந்து அந்த கோவில தாண்டியும் போகும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி தான் வடிவமைச்சிருக்காங்க. அதாங்க கட்டடக்கலைக்கு ரொம்ப அற்புதமான கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒன்று. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம் அப்படின்னா, பைரவர் சன்னதி, இந்த சன்னதிகள்லாம் இருக்கும். நவக்கிரகங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த கோவில்ல காணப்படல. பொதுவா இந்த மாரி சக்தி வாய்ந்த சிவன் கோவில்களாக இருந்தால், அந்த மாரி இருக்கிற அம்சத்தில வந்து அவங்க வந்து நவக்கிரகங்கள் வந்து வைக்க மாட்டாங்க. சரி, இப்ப நம்ம கீழ இறங்கி வருவோம். இது கோவிலுடைய வடக்கு பக்கத்தில அந்த மாடிப்படி ஏறி போற மாரியான அமைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, கோட்ட சிலைகள், சிற்பங்கள் ரொம்ப அதிகமா இருந்திருந்தா, இந்த கோவிலோட தொன்மை நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, இது மாடக்கோவிலாக சொல்லப்பட்டிருந்தாலும், இது பின்னால யார் வந்து இத மீட்டுருவாக்கம் செய்து கட்டப்பட்டது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னா, கல்வெட்டு செய்திகள் இல்லாதது. பொதுவா ஒரு கோவில்ல வந்து கல்வெட்டு செய்திகள் இருந்தால் மட்டும் தான், அது யார் காலத்தில புனரமைக்கப்படுது, எப்படி பண்ணாங்க, ஏது பண்ணாங்கங்கிறது தெரியும். இது பைரவருங்க. பைரவரும் ரொம்ப அழகா வந்து சோழர் கால திருமேனிகள செய்ததுனால, இது ஏறக்குறைய ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. அதேமாரி பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரனுக்கு ஒரு தனி சன்னதி. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சிலைகள் அமைப்பு அந்த மாரி இருந்தாலும் கூட, பொதுவா கோட்ட சிலைகள் இல்லாம இருந்தது மட்டும் தான் எனக்கு ஒரு வருத்தமே தவிர, ரொம்ப நாள் கனவுங்க இது. இந்த கோவில் வரணும்னு எனக்கு ஆசை. ஆடுதுறை, தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை வந்தீங்க அப்படின்னா, அந்த ஆடுதுறையிலேருந்து திருவைகள் மாடக்கோவில்னு சொன்னாலே, இந்த ஊர் கை காட்டுவாங்க. மறக்காம இந்த மாடக்கோவில ஒரு விசிட் பண்ணுங்க.